வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் சட்டுன்னு பண்ணி முடிக்கிற இந்த பால்கோவாவை பண்ணி வச்சு பாருங்க, அசந்துருவாங்க. ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. பால் கொஞ்சம் சக்கரை இருந்தால் போதும், இந்த அசத்தலான பால்கோவா பண்ணிடலாம். எப்படி பண்ணதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்காக இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி போட்டால் பால் அடியில் ஒட்டாமல் வரும். இதுலேயே 1 லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த பால் கொதிச்சுக்க வச்சது தான். நீங்கள் வேணும்னா பச்சை பாலாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த மேலே வர பாலாடையெல்லாம் அந்த பாலுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணிக்கினேன். இந்த பாலை நல்லா ஒரு 1/2 லிட்டருக்கு ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இதுலேயே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து, இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குன்னு இந்த பால் எல்லாம் நல்லா கரைஞ்சி கோவா கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே கொதிக்க வைக்கிறேங்க. இதெல்லாம் கிட்டையே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே செய்யணும், இல்லைன்னா இந்த அடியில் ஒட்டிடும். இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினேன். இதெல்லாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடுங்க. இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு பால், சர்க்கரை, அது கூடவும் கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டி ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.